மூணாவது நாள் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சிலரும், நல்ல வேலை மூணாவது நாள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பலரும் நினைக்கிற மாதிரி தான் இன்னையோட ஆட்டம் முடிவடைஞ்சிருக்குது. இது தமிழ் எக்கோஸின் இது நம்ம ஆட்டம். 45 ரன்னுக்குள்ள 3 விக்கெட் ஆஸ்திரேலியா இன்னைக்கு காலையில் விடும்போதே நம்ம சிந்திச்சிருக்கணும், ஆகா பிச்சு ஒரு மாதிரி பவுலிங் எடுபடுமோ அப்படின்னு. இல்லை, அவங்க 445 ரன் அடிச்சிட்டாங்க, அதனால பேட்டிங் ட்ராக்காக மாறி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கிரிக்கெட் ரசிகர்கள் மனசில் இருந்தது. அதெல்லாம் கிடையாதுங்க. அது எந்த ட்ராக்காக இருந்தாலும் நாங்கள் இப்படி தான் பேட்டிங் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து டொப் 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 டொப்னு சொல்லி தங்களுடைய விக்கெட்டுகளை எல்லாத்தையும் வரிசையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. வச்சுங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா கையில் தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ராகுலும் ரோஹித் சர்மாவும் இப்போ களத்தில் நிற்கிறாங்க. நாளைக்கு மழை வந்தாலும் வராட்டிலும் மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்கும்போது தான் தெரிய வரும். ஒருவேளை ரோஹித் சர்மாவுக்கு திடீர்னு கோவம் ஐயோ நம்ம இவ்வளோ நாள் விளையாடலையே, இப்போ நம்ம டீம் நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும், ஏன்னா நம்ம தான் கேப்டன் வேறு அப்படிங்கிற சிந்தனை ஒரு 100-200 அடிச்சாருன்னா இன்னிங்ஸ் தோல்வியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இல்லை நான் எப்பவும் போல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட்ஸ்மேன்கள் சிந்திச்சாங்கன்னா இந்த மேட்ச் இன்னிங்ஸ் தோல்வியை நோக்கி தான் போகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நேரத்துக்கு இந்த ஆட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியினுடைய 3வது மேட்சுடைய 3வது நாள் பற்றின விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். 51 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருக்குது இந்திய அணி. இதில் குறிப்பாக சொல்ல போனால் சுப்மான் கில், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ரிஷப் பண்ட் 4 பேரும் தங்களோட விக்கெட்டை தாராவாத்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ களத்தில் ராகுலும் ரோஹித் சர்மாவும் நிற்கிறாங்க. அடுத்து சொல்லப்படியான பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் ரவீந்திர ஜடேஜாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றின விஷயத்தை நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். தமிழ் எக்கோஸில் கிரிக்கெட் பற்றின அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா பற்றின அப்டேட்ஸையும் உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் வர்ற ப்ரோக்ராம்ஸுக்கு லைக் கொடுங்க, முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் இதை பற்றின கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.